அற்புதமான ஆண்டவரே, கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த காலை ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தெய்வ மக்களை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். ஆண்டவரே, நம்முடைய திருச்சமூகம் கூட இருந்து இந்த காலை ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த காலை ஜெபத்தை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய பிரசன்ஸ் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எல்லா மகிமை கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். பாடல் ஆராதனை வீலா அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாயை திறந்து தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம் அதிகாலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம இந்த இடத்துல எல்லாரும் ஒரு மனமாய் கூடி வந்திருக்கிறோம். வேதத்தில் 100க்கு அதிபதியை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் நம்ம வாசிச்சிருப்போம். 100க்கு அதிபதி என்கிறவன் தன்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு இருக்கிறத ஆண்டவர்கிட்ட ஏசப்பாட்ட சொல்கிறதுக்கு வரான். என்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், அவனை எப்படியாவது நீங்கள் சுகமாக்கணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சரி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்றார். உடனே அவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவரே, நான் 100க்கு அதிபதி, நான் ஒருத்தவனை போன்னு சொன்னால் என்ன பண்ணுறான், போகிறான், வான்னு சொன்னால் வரான். ஆனால் நீங்கள் எல்லா அதிகாரம் படைத்தவர்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அங்கே இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி இவன் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லைன்றார். எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்தீங்களா. அவர் சொல்கிறார், என் வீட்டிற்குள்ளே வர நாங்கள் தகுதி இல்லை, அதனால் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அதனால் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பாத்திரன்னு இல்லை, ஆனாலும் நீங்கள் இருக்கிற இடங்கள்லேருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வாழ்க்கையே மாறிடும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய எல்லாமே மாறிடும். எங்கள் வீட்டில் ஒரு வேளை உங்கள் வீட்டில் யாராவது வியாதி படுக்கையாக இருந்தால் இப்போ ஏசப்பாவை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எங்களுடைய வியாதிகள் மாறும், எங்களுடைய நிலைமைகள் மாறும் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை விடுதலையோடு நாம் ஆராதிக்க போகிறோம். சொல்லுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும், என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே, என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே, ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும், 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 என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே, என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே, ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஆகாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை, ஆகாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை, என் வாழ்க்கை மாறும் ஒரு வார்த்தை சொன்னால், நினைவுகள் மாறும்
சொன்னால் என் வாழ்க்கை மாறும். ஒரு வார்த்தை சொன்னால் என் நினைவுகள் மாறும். ஒரு வார்த்தை சொன்னால் நீர் சொன்னால் வியாதிகள் மாறும். நீர் சொன்னால் மரணமும் மாறும். நீர் சொன்னால் வியாதிகள் மாறும். நீர் சொன்னால் மரணமும் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் மாறாததொன்றுண்டோ? இயேசுவே நீர் சொன்னால் மாறாததொன்றுண்டோ? ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். எல்லாரும் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். 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 நான் புகழ யாரும் இந்த பூமியில் இல்லை. இயேசுவை போல் மேலானவர் ஒருவரும் இல்லை. நான் புகழ யாரும் இந்த பூமியில் இல்லை. இயேசுவை போல் மேலானவர் ஒருவரும் இல்லை. என் சோர்வுகள் நீங்கும். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் என் குற்றங்கள் நீங்கும். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் என் சோர்வுகள் நீங்கும். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் என் குற்றங்கள் நீங்கும். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் நீர் சொன்னால் பாவம் மாறும். நீர் சொன்னால் சாபம் மாறும். நீர் சொன்னால் பாவம் மாறும். நீர் சொன்னால் சாபம் மாறும். இயேசுவே நீர் சொன்னால் மாறாததொன்றுண்டோ? இயேசுவே நீர் சொன்னால் மாறாததொன்றுண்டோ? ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். 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 என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் மாறுமே எனக்கு அது போதும். അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ. അധികാരത്തിൽ നിന്നെ പോലാരുമില്ലേ. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ. அதிகாரத்தில் നിന്നെ പോലാരുമില്ലേ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ നിലവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ നിലവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും. നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും. നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതെന്തുണ്ടോ? യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതെന്തുണ്ടോ? ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ. 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 എന്റെ പുറക്കകത്ത്
പുറക്കഹറ്റുവരാ ഞാൻ പോരാത്തവനാനേ എൻ്റെ കൂടെ നിരുപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാനേ എൻ്റെ പുറക്കഹറ്റുവരാ ഞാൻ പോരാത്തവനാനേ എൻ്റെ കൂടെ നിരുപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാനേ ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ ഒരു വാക്കുമതി എനിക്കത് മതിയേ ഒരു വാക്കുമതി എനിക്കത് മതിയേ ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ എനിക്ക് പുകഴാൻ ആരും ഈ ഭൂമിയിലില്ലേ യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ എനിക്ക് പുകഴാൻ ആരും ഈ ഭൂമിയിലില്ലേ യേശുവെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ എൻ നിരാശകൾ മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ എൻ പിഴവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ എൻ നിരാശകൾ മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ എൻ പിഴവുകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതുണ്ടല്ലോ യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതുണ്ടല്ലോ ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ 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 ഒരു വാർത്ത சொல்லும் எனக்கது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கது போதும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கது போதும் என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு அது மதியே ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லுமா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில எல்லா காரியங்களும் இந்த அதிகாலை வேளையிலே மாறட்டும் என்னாலே மாற்றக்கூடாத எல்லா காரியங்கள் இப்பொழுதே இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது எங்கள் வாழ்க்கையில எங்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே என்னுடைய வியாதிகள் எங்களை விட்டு மாறட்டும் என்னுடைய வறுமைகள் எங்களை விட்டு மாறட்டும் என்னுடைய கஷ்டங்கள் எங்களை விட்டு மாறட்டும் என்னுடைய துக்கங்கள் எங்களை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாமே ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுவீராக எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் 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 எனக்கு அது போதும் எனக்கு அதுவே போதும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா எனக்கு அதுவே போதும் எங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க எனக்கு அது மட்டுமே போதும் ஆமா ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் எல்லாம் மாற ஆண்டவரே உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை இந்த உலகத்தையே சிருஷ்டித்ததப்பா ஒரே ஒரு வார்த்தை எங்களை பார்த்து சொல்லுங்க
எல்லாமே மாறும் என்று நாளிலும் நாங்கள் அறிக்கையிட்டு உடைய சமூகத்திலே ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்திலே நாம் 127வது சங்கீதத்தை தியானம் செய்தோம். இந்த நாளில் 128வது சங்கீதத்தை நாம் தியானம் செய்யலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 128 வாசிங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஒரு திருச்சபையிலே பிரசங்கிக்க நான் போயிருந்த பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு நல்ல அவருக்கு நிறைய பிள்ளைங்க, ஒரு 4-5 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் அங்கே நான் சனிக்கிழமை ஃபுல்லாக இருந்தேன், ப்ரேயரில் இருந்தேன். ஆனால் அந்த ஜெபத்தில் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் 5 பேர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் ஒரு சத்தம் கூட இல்லை, அழகாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. சர்ச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும், வீடு ரொம்ப சின்னது. அதனால் அவங்க புழங்கினா கொஞ்சம் சர்ச்சில் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட அந்த பகல் முழுவதும் அவர்கள் அந்த பிள்ளைங்க இருக்கிற இடம் தெரியாமல் அழகாக இருந்தார்கள். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சந்தோஷம் பொங்குனதுனால அப்படியே அது ஒரு பாடலாக அப்படியே மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். உடனே எனக்கு என்ன செய்யன்னு தெரில, அந்த பாட்டை உடனே அங்கேயே அந்த இடத்துலேருந்தே பாட ஆரம்பித்து விட்டேன். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பவன் எவனோ பாக்கியவான், நடப்பவன் எவனோ பாக்கியவான். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே. கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் நீ, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் நீ, பாக்கியும் நன்மையும் கிடைத்திடுமே, பாக்கியும் நன்மையும் கிடைத்திடுமே. இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே. மனைவி வீட்டோரம் கனிகளை தந்திடும், மனைவி வீட்டோரம்
கனிகளை தந்திடும் திராட்சை கொடியை போல் இருந்திடுவார். திராட்சை கொடியை போல் இருந்திடுவார். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகவே இந்த பாடலை அந்த நாளிலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். இன்னும் அது 3 அடிகள் இருக்கிறது. நாள் நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன அடிகளை பாடி ஞாபகப்படுத்தினோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஸ்தோத்திரம் 128வது சங்கீதத்தில் ஆண்டுடைய கிருபையினால் மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு பார்த்தீங்களா? சொல்லுங்க, எத்தனை வசனம்? 6 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் 6 வசனங்களும் நல்ல அருமையான வார்த்தைகள். ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை தாவீது ஸ்தோத்திரம் சங்கீதம் அப்படி வருது. ஆனாலும் அதில் ஸ்தோத்திரம் அந்த அரகோண சங்கீதம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 127 சாலமன் எழுதினார். ஆனால் 128 ஸ்தோத்திரம் அது அப்படி பேர் ஒன்றும் போடலை. இருந்தாலும் அரகோண சங்கீதம். ஸ்தோத்திரம். இந்த அரகோணம் என்கிறதுக்கு நேற்றைய நம்ம அதை பார்த்தோம். மேலே ஏறுதல் என்கிறதான அர்த்தத்தோடு அது காணப்படுகிறது. மேலே ஏறுகிற ஒரு அனுபவம். அப்போ இந்த அரகோண சங்கீதத்திலே இந்த 6 வசனங்கள் அடங்கிய இந்த காரியங்கள் ஒன்லி ஃபேமிலியை பற்றி நல்ல அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை பல சூழ்நிலைகளிலே இது அற்புதமாக கடந்து வருகிறது. இது முதல் 3 பண்டிகைகளாக அந்த பண்டிகை காலங்களிலே இந்த சங்கீதமானது பாடப்படும் ஒரு பாட்டாக காணப்படுகிறது. இந்த சங்கீதம் அங்கே நடக்கிற ஒரு விசேஷத்தை ஒரு 3 இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே 3 பண்டிகைகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த பண்டிகைகளிலே இந்த சங்கீதங்கள் நல்ல அருமையாக பாடப்பட்டு பாட்டாக அது காணப்படும். அது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம் கருதப்படுகிறது. ஆகவே இந்த வசனத்திலே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஒரு காரியத்தில் நாம் செயல்படும் போது அந்த காரியங்கள் அனைத்தும் அது நமக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் காணப்படுகிறது. ஏன்னா நிறைய விஷயங்களில் நம்ம கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போகிறதுனால தான் நிறைய காரியங்கள் சக்ஸஸ் இல்லாமல் போகுது. நினச்சது மாதிரி பயணங்கள் இருக்கிறதில்ல, நினச்சது மாதிரி காரியங்கள் வாய்க்க பண்ணுறதில்ல, நினச்சது மாதிரி சில சூழ்நிலைகள் நமக்கு கிட்டுறதில்லை. அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் இது காரணம் என்னென்னா தெய்வத்துக்கு பயப்படாத ஒரு தன்மையை குறிக்குது. ஏன்னா நமக்கு நிறைய தோல்விகளை சந்திக்கும் போது நம்ம நினச்சிக்கிறோம் அதனால் வந்துச்சு, இதனால் வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு. ஆனால் நமக்குள்ளே நம்ம அறியாத ஒரு காரியம் இருக்கு. நம்ம தெய்வத்துக்கு பயப்படாததுனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு என்கிறத அந்த காரியத்தை நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் தெய்வத்துக்கு மாத்திரம் நான் பயந்து அவர் வழியில் நம்ம நடக்கிற ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். பாருங்க, ஆண்டவர் முதலாவது அவன் வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து அவன் கையில் கொடுக்குறாரு. ஸ்தோத்திரம். பொருளாதாரம் அவன் இல்லைங்கிற அந்த அனுபவத்தை சென்றடைய முடியாது. அவன் தரித்திரம் கூட அந்த இடத்துல பயந்து ஓடிடுது. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய தரித்திரம் எப்போ ஓடுது அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் சொல்லும்போது அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது அவனுடைய தரித்திரமே அவனை கண்டு ஓடி போயிடுது. ஆனால் சிலருக்கு இன்னும் தரித்திரம் போகவே இல்லை. எத்தனை வருடங்கள் வந்தாலும் ஆண்டவருக்குள்ளே வந்தாலும் அந்த தரித்திரங்கள் இன்னும் மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. அந்த தரித்திரம் இன்னும் மாறவே இல்லை. கைகளின் பிரயாசத்தில் முன்னேற்றம் இல்லை. எந்த ஒரு விவசாயத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை.
நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு வெறுமையான அனுபவத்தோடு தான் காணப்படுகிறோம். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. அந்த வெறுமை என்று சொல்லுகிறது நிச்சயமாய் நீ ஆண்டவருக்கு பயப்படும் போது அவர் வழியில் பயப்படணும்னா நாம் ஆண்டவருக்கு அப்படியே நின்றுக்கிட்டு பயந்துக்கிட்டு அப்படி இல்லை. இந்த இருட்டை கண்டு பயப்படுறோமே அந்த மாதிரி பயம்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுங்கிறது அவர் வழியில் நடக்கணும். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறோம்னு சொல்கிறோமோ அவருடைய வழியில் போகணும். நம்ம வழியை வந்து என்ன செஞ்சணும், ஸ்டாப் பண்ணிட்டு அவருடைய வழியில் நம்ம போகணும், அவ்வளோதான். ஆனால் அவருடைய வழியில் போகிறது தானே இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவருடைய வழி அது. ஆனால் அந்த வழியில் வர முடியலையே. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு கூட வந்து சேர முடியலையே. ஆராதனை நேரம் 9 மணினா 9 மணிக்கு வர முடியலையே. யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை சாக்கு பண்ணிடும், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும் போதும் ஏதாவது பிரச்சனை வந்துடும். நல்ல ஊழியம் செய்யும் போதும் ஏதாவது பிரச்சனை வரும். நல்லா ஊழியம் செய்த தாவீதுக்கே பிரச்சனை வந்து போச்சு. அது மாதிரி தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன பண்ணும், பிரச்சனை வரும். ஸ்தோத்திரம். ஏன்னா இதெல்லாம் எதனால அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் அவங்க வந்ததுனால, இவங்க போனதுனால, இப்படி நடந்ததுனால அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஆண்டவருக்கு பயப்படாததுனால அந்த ஊழியம் நடக்கலை. நீ ஆண்டவருக்கு பயப்படாதனால நீ கர்த்தருடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணிட்ட. நீ ஆண்டவருக்கு பயப்படாதனால உன்னால் கொடுக்க முடியல, இவ்வளோதான். நீ ஆண்டவருக்கு பயப்படலை. அவர் வழியில் நடக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கிறது போல ஒரு காரியம் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியல, உன்னால் நடக்க முடியல. அதனால் நீ அவர் வழியில் நடக்கிறது கஷ்டம். அதனால் இன்றைக்கி நிறைய தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு பயப்படுறது உண்மையானா உடனே நீ ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து அவர் வழியில் நீ நடக்க முற்படணும். அவர் வழியில் நடக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம வழியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடணும். ஆண்டவரே சொல்கிறார்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. ஆண்டவர் வழியே வேற. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அது ஒரு புனிதமான வழி. ஸ்தோத்திரம். அந்த வழியில் நம்ம எல்லாரும் கடந்து வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். ஸ்தோத்திரம். போட்டியும் பொறாமையும் எரிச்சலும் நிறைஞ்ச ஒரு இடத்துலையாக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்லவர்கள் என்று சொல்லுகிறது இயேசுவை தவிர யாரையும் நல்லவன் சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டிடுவாங்க. மாட்டி நமக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டோம். அதான் மனித சுபாவம். அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தெய்வத்தை நீ அதுக்கு தான் நீ அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். விட்டுருங்க, வேற எல்லாத்தையும் விட்டுருங்க, அவர் வழியில் நடக்க முற்படுங்க. சார், இப்போ வந்து கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உன் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். நீ இல்லைங்கிற அந்த தரித்திரமே இனி உனக்கு வரப்போறது இல்லை. ஸ்தோத்திரம். 2வது சொல்றாரு, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார் என்று சொல்றார். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு பயப்படுறாள். 2வது ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, இந்த திராட்சை பழம் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அந்த இஸ்ரேல் நாட்டில் வந்து என்ன செய்வாங்களா, அந்த கல்யாணத்துக்கு அப்போ அந்த திராட்சை கொலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய கொலையாக அந்த திராட்சை பழத்தை அப்படியே கொலையாக அப்படியே நிறுத்திடுவாங்களாம், தொங்க விட்டுருவாங்களாம். நம்ம ஆரம்ப காலத்தில் இங்கே நமக்கு இப்போ வந்து அதிகமாக நம்ம கல்யாணங்களில் வாழைப்பழங்களை வந்து என்ன செய்வாங்க, தாராக கட்டி விட்டுருவாங்க, போகும்போது பிச்சு அவங்கவுங்க சாப்பிடணும்னு. அது இப்போ இல்லை. அது இப்போ நம்ம கண்ணுக்கெல்லாம் இப்போ எங்கேயுமே அது சரியாக தெரியல. ஆனால் பெரிய கல்யாணங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த மாதிரி பழங்களை வச்சுருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பிச்சை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு நார்மலான மேரேஜஸ்க்கெல்லாம் போகும்போது என்ன ஆகுன்னா, அவங்க அந்த மாதிரி பழங்கள்லாம் கட்டி விடுறதில்ல. இப்போல்லாம் அப்படியெல்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. எந்த மண்டபத்தில் போனாலும் வீட்டுக்கு போனாலும் எந்த பழமும் அங்கே கட்டி இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, அங்கே அவங்களுடைய திராட்சை பழங்களை அப்படியே ஒரு நல்ல அற்புதமான ஒரு கொலையாக அதை அப்படியே கொத்து 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 அப்படியே தொங்க விட்டுருவாங்க. ஆனால் இஸ்ரேலில் அங்கே இருக்கிற திராட்சை பழம் வந்து நம்ம பழத்து மாதிரி இருக்காது. நம்ம பழத்தை ஒரு 3 திராட்சையை சேர்ந்தா அது ஒரு திராட்சை, அது அந்த பழம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெருசு பெருசாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். ஏன்னா பாலிந்தேன் ஓடுற தேசம் இல்லை, அதனால் அந்த பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த திருமணத்தில் முடிஞ்சோடனையும் பாருங்கள், அந்த மேரேஜ் முடிஞ்சோடனே அந்த திராட்சை ரசம் கொடுக்குறாங்க. ஆனால் போகிற வழியில் திராட்சை பழமும் அங்கே இருக்கும், அப்படியே பிச்சு தின்னுட்டு போயிடுவாங்களாம், பிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களாம். அப்படி ஒரு அந்த நல்ல பழம், அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த திராட்சை பழத்தில் இருந்தால் ஒயின் தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. திராட்சை பழத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க, ஒயின்
அப்போ தயார் பண்ணுறாங்க. அப்போ அந்த திராட்சை பழம் வந்து அந்த ஒயினை கொடுக்குது. அந்த ஒயின் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு விதமான போதையை நமக்கு கொடுக்குது. ஒயின் வந்து ஒரு விதமான போதையை கொடுக்கும். ஆனால் அந்த போதையை கொடுக்கறது நல்லா கவனிக்கணும். பைபிள் என்ன சொல்லு பார்த்தீங்களா, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். சோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அருமையான மனைவியானவள் புருஷனுக்கு ஒரு போதையாக, ஒரு மயக்கமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. நல்லா கவனிக்கணும். அதுக்கு அவர் திராட்சை அந்த செடியை ஒப்பிடுறாரு. சும்மா இல்லை, ஆண்டவர் ஒப்பிடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய நமக்கு ஆதாரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ நீதிமான் பனையை போல் செலுத்தி லீபனோன்ல கேதுருவை போல் வளருவான்னு சொல்லியிருக்கு. அப்போ பாருங்க, அது பனைமரங்கிறது நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் அதான் இருக்கு. அவங்க அந்த செழிப்பா மழை வந்தாலும் இடி அடித்தாலும் வெயில் அடித்தாலும் காற்று அடித்தாலும் பனைமரம் தான் ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதனால் பனைமரத்தை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பில் பேரிச்ச மரம் வரும். சோத்திரம். எந்த மொழிபெயர்ப்பு அவங்களுடைய இதில் வந்து இஸ்ரேல் நாட்டில் வந்து அவங்க சொல்லும்போது அந்த வசனத்துக்கு அந்த இடத்துல வந்து பேரிச்ச மரம் வருது. ஸ்தோத்திரம். பேரிச்ச மரம் வருது. ஆனால் இந்தியில் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வடநாட்டில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை அவங்க அதில் போட்டிருக்காங்க. அப்படியே மொழிபெயர்ப்பில் வந்து அந்தந்த பாசையில் அதை பிரிக்கும் போது அந்தந்த ஊரில் என்ன முக்கியத்துவம் வருதோ அந்த மாதிரி மரங்களை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதில் போட்டிருக்கிறாங்களே தவிர, ஆனால் அது உண்மையான மொழிபெயர்ப்பில் வரும்போது அது என்னன்னா பேரிச்ச மரத்தை சொல்லுகிறது. அந்த முதலாவது நீ பனையை போல் செழித்து அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல வந்து நீ பேரிச்ச மரத்தை போல அப்படின்னு தான் அது அங்கே வருது. அதுக்கப்புறம் தான் லெபனோன் உள்ள கேதுருவை போல் நீ வளருவ அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கேதுரு பயங்கரமான மரம். ஆனால் அது வந்து ஸ்தோத்திரம், நாம் பார்த்தது வந்து நம்ம நேசரின் தோட்டம் பத்திரிகையில் நம்ம காலேப் ஜெயக்குமார் ஐயா அவங்களுடைய தாமசையா ஏற்கனவே இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவருடைய மருமகன் அந்த பத்திரிகையை நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த பத்திரிகையில் நான் பார்த்தது என்னன்னா, அந்த மரத்தை குறித்து அவங்க ஒரு காரியம் போட்டிருந்தாங்க. அதில் போடும்போது அந்த மரம் வந்து லெபனோனில் இன்றைக்கி ஒரு 400 மரம் இருக்கிறதாகவும், அந்த மரத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள், அந்த கிளையெல்லாம் 40 அடி, அந்த சுத்தளவு 40 அடி, ஒரு 200 அடியிலேருந்து 300 அடி வரைக்கும் அந்த மரம் வந்து வளருது. அது இன்றைக்கும் அந்த லெபனோனில் ஒரு 6500 மலை உயரங்களில் அந்த மரங்கள் இன்றைக்கும் வளர்ந்துட்டு இருக்கு. தண்ணீர் ஓட்டம் பகுதியில் அது வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருந்தார்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லும்போது அதில் நிறைய ரகசியங்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ பாருங்க, அந்த மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார் என்று சொல்லியிருக்கோம். அப்போ அந்த திராட்சை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகள், மனைவியானவள் இல்லைன்னு சொன்னால் குடும்பம் இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால மனைவிதான் வீட்டை கட்டுகிறவள், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளையை, நன்றாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மனைவியானவள் எப்போதுமே அந்த ஸ்தோத்திரம் எப்படி அந்த திராட்சையிலேருந்து வருகிற ஒயின் ஒரு விதமான போதையை ஏற்படுத்தி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அருமையான தெய்வ பிள்ளை அந்த போதை கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வைத்துக்கிறது போல இன்றைக்கும் அந்த ஸ்தோத்திர மனைவியானவள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே அவள் வளரக்கூடியவள், ஒரு புருஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே. அப்போ புருஷனுக்கு எப்படி இருக்கிறாளா, ஒரு மயக்கமாக இருக்கிறாள், அவள் அந்த மயக்கத்தன்மையை போல் இருக்கிறாள். ஸ்தோத்திர. அப்போ ஒரு மனைவியை சார்ந்து புருஷன் இருப்பதற்கு ஏதுவாக அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஸ்தோத்திர திராட்சை அவ்விதமாக ஒரு நல்ல மயக்கம் நிறைந்த ஒரு அந்த ஒயினை கொடுக்கறதுனால, அதுபோல அந்த மயக்கம் நிறைந்த அந்த ஒவ்வொரு புருஷர்களும் ஒரு மனைவி மேலே அது ஒரு மயக்கத்தன்மையோடு தான் காணப்படுவார்கள். ஏனென்றால் அவர் அப்படிதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அல்லேலூயா. உண்மையாக ஒவ்வொரு மனைவியும் அப்படிதான் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு திராட்சை கொடியை போல அவர்கள் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அதை ஆண்டவர் அற்புதமாக செய்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் மனைவி எப்படி இருக்கீங்க, உங்கள் புருஷர்களுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் புருஷர்கள் அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்க அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறபடி நீங்கள் ஒரு திராட்சை கொடியாய் இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். இன்னைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், உங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் ஸ்தோத்திரம்
செய்து யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அந்த திராட்சை பழத்திலிருந்து வருகிற அந்த ஒயின் புருஷனுக்கும் ஸ்தோத்திரம் அது எப்படி இருக்கு, ஒரு ஒயின் போல் அந்த மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தோத்திரம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருக்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்று போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. ஏன்னா ஒவ்வொரு ஒலிவ மரமும் ஸ்தோத்திரம் பூமியின் ஆழத்தில் அதனுடைய வேரை அது விடுமா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஒலிவ மரமும் ரொம்ப ஆழமான தன்மை உடையது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவ மரத்தில் எப்போதுமே பூச்சிகள் தாக்காதான். எப்படிங்க? பூச்சிகள் தாக்காதான் அந்த ஒலிவ மரத்தை. அப்படி அந்த ஒரு மருத்துவ காரியம் இருக்கிறதுனால அது எந்த விதமான எல்லா மரத்தையும் எல்லா பூச்சியும் தாக்குமா. ஆனால் அந்த ஒலிவ மரத்தை மாத்திரம் எந்த பூச்சியுமே தாக்காதான். தாக்காத ஒரு பாதிக்கப்படாத ஒரு ஒலிவ மரம் தான் அந்த ஒலிவ மரம். அதனால தான் பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அப்படி புருஷர்களுக்கு மனைவிகள் அப்படி கரெக்டாக நீங்கள் வரும்பொழுது உங்கள் பிள்ளைங்க எந்த பூச்சியும் தாக்காத ஒலிவ மரத்தை போல ஒரு மருத்துவ குணம் படைத்த ஒரு ஸ்டாண்டர்டான பிள்ளைகளாக ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறார்கள் என்று சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த ஒலிவ மர கன்றுகளை போல இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒலிவ மரம் அவ்விதமாக அந்த ஒலிவ மரத்துக்கு காய்க்கிறதற்கு ஒரு சின்ன வேர் இருந்தால் போதுமா, அது அப்படியே பற்றி பிடிச்சு பெரிய மரமா மாறிடுமா. ஒரு சின்ன வேர், ஒரு சிறிய வேர் அந்த ஒலிவ மரத்தில் இருந்தால் போதும், உடனே அந்த மரம் படபடான்னு வளர்ந்துருமா. அதுக்கு வளர்ச்சிக்கு ஒரு சின்ன வேர் இருந்தால் போதும் அப்படின்றாங்க. அந்த வேரில் அது வளர்ந்துருமா. அதுபோல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதாக இந்த வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லை, அதில் ஒரு விதமான ஒரு பிஷின், இந்த கோந்து மாதிரி ஒன்று வருமா. அது காயங்களுக்கு பயன்படுத்தலாமா. அதை காயங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள். அதுபோல் பிள்ளைகள் இன்னைக்கு குடும்பங்களிலே இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு யூஸாக இருக்கிறாங்க தெரியுமா. எத்தனை பெற்றோரை பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. சில பிள்ளைங்க சரியாக பார்க்காதனால பெற்றோர்கள் இன்னைக்கு கவலையில் பல இடங்களில் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அருமையான தெய்வ பிள்ளை, ஆனால் சில பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா காக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மருத்துவ குணம் உள்ள அந்த மரத்திலிருந்து ஒரு விதமான அந்த தைலம் போன்ற அந்த கோந்து போன்ற அந்த காரியத்தை எடுத்து அந்த காயங்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உன் பிள்ளைகள் நிச்சயமாக உங்கள் காயங்களை கட்டுவார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் ஒலிவ மர கன்றுகளை போல இன்னைக்கு அந்த பிள்ளைகளை அப்படி ஒரு ஆசீர்வாதமான நிலைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய வசனத்துக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிங்கள். நிச்சயமாய் சொல்கிறேன், மனைவி வீட்டவர்களை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உண்டு நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அதனால் இந்த நாட்களிலே அருமையான தெய்வ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையை முதலாவது தேவனுக்கு அர்ப்பணித்தா, அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பதற்கு ஏதுவாக நம்ம ஒப்பு கொடுப்போமா. எல்லாரும் அப்படியே தலை வணங்குவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் தலை வணங்குவோம். ஹல்லேலூயா. 128ஆம் சங்கீதத்திலே அருமையான ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனால் வரக்கூடியது கைகளின் பிரயாசம், தொழில் முன்னேற்றம், மனைவியினுடைய ஆசீர்வாதம், திராட்சை கொடியை போல் ஆண்டவர் மனைவி ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் பிள்ளைகளை பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒவ்வொரு வீடுகளை சுற்றிலும் அந்த திராட்சையும் அந்த ஒலிவ மரமும் இருந்து அழகாக
அந்த காரியங்களை செய்கிறது. ஆகவே அந்த ஒலிவு மரம் செய்கிறதையும் அந்த திராட்சை கொடி செய்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுபோல இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மனதாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும் எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். இந்த ஸ்தோத்திர இறுதி ஜெபத்தை அவர்கள் செய்வார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். மறந்து போகாதீர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னைக்கு நம்மை அர்ப்பணித்து நம்ம தொடர்ந்து ஜெப சிந்தையோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. ஹல்லேலூயா. இப்பொழுது பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் ஜெபம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இம்மட்டுமாய் இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 128 அதில் உள்ள மகிமைகளை, ரகசியங்களை ஆண்டவரே இந்த கால வேளையிலே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியான ஆண்டவரே காரியங்களிலே என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கையின் பிரயாசங்கள், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் குறித்ததான காரியத்திலே காலை தியானத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்ததற்காக, பாடல் ஆராதனை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதிலும் நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடந்து உம்முடைய நன்மைகளை எங்களுடைய பிள்ளைகளும் மனைவிமார்களும் ஆண்டவரை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து உம்முடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவராகிய தேவன் கிருபை பாராட்டி இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாய், உம்முடைய வழியிலே ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய், உமக்கு பயந்து நடக்கிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து ஆண்டவருடைய நன்மையினால் நிறைத்து வழிநடத்தும்படியாக நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். பகலின் அம்புக்கும் மதியானத்தில் பாழாக்கக்கூடிய சங்கார தூதனுடைய கிரிகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பீராக. இந்த நாளிலும் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், போக்குவரத்து பிரயாணங்கள், பிள்ளைகளின் படிப்பு காரியங்கள், திருமண வைபவ காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரை காரியங்களிலே கேட்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரும் இதை அதிகமாய் கேட்டு இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய ஆண்டவரை ஜனங்களாக, தேவனுக்கு பயந்து அவர்களுடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக இருக்க ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து நடக்க கிருபை பாராட்டும். இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதியும், உயர்த்தும், விரிவடைய செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு மீட்டு ரட்சிப்பீராக. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரும் கூட இருந்து கிருபையாய் இந்த நாளிலே வழி நடத்தும்படியாய் எல்லா கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திற்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம்